ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்லிக் ராம் டைரக்ஷனில் தேஜா சர்ஜா அண்ட் சிவானி ராஜசேகர் நடித்து 2021 ரிலீஸ் ஆன படம் தான் அத்புதம். இப்போ ரீசெண்டாக ஹனுமேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துடைய ரைட்டர் அண்ட் டைரக்டர் பிரசாந்த் வர்மா தான் இந்த படத்துக்கும் கதை எழுதியிருக்காரு. அண்ட் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த தேஜா சர்ஜா தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீரோயினா சிவானி ராஜசேகர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான். இது கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவல் ஃபிலிம்னு சொல்லலாம். பட் ஆனால் டைம் மிஷின் எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க படத்தில். இந்த படத்தோட கதை எதுவும் தெரியாமல் ஓப்பன் மைண்டடாக இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை, நான் படத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அத்புதம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நம்ம ஹீரோ சூர்யா ஒரு சேனலில் ரிப்போர்ட்டராக அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அவருடைய பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நினச்சி கில்ட்டாக ஃபீல் ஆகி அந்த ஆஃபீஸோட டெரஸ்க்கு போய் சூசைட் பண்ணிக்கலான்னு நிற்பார். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வெனலாக்கு அவங்க ஜெர்மன் போய் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க அதுக்கான எக்ஸாமில் ஒரு 3 வாட்டி கண்டினியூஸாக ஃபெயிலாக இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வீட்டில் வந்து கல்யாணத்தோட ப்ரெஷர் அதிகமாகி அவங்களும் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு லேக் பக்கத்தில் போய் நிற்பாங்க. 2 பேரும் சாகலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ சூர்யா வந்து அவரோட மொபைல் எடுத்து இந்த விஷயத்தை யாருக்காவது சொல்லணும், இது சூசைட் தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவார் கான்டாக்ட்ஸை. சரி, யாருக்கும் சொல்ல வேணாம், ஏன்னா வேறு யாருக்காவது மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க சும்மா கொஸ்டின் பண்ணி நோண்டுவாங்க. ஸோ இது நான் சூசைட் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும், அந்த மெசேஜ் நான் எனக்கே அனுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே அவரோட மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிப்பாரு. ஆனால் அந்த மெசேஜ் வந்து நம்ம ஹீரோயின் வெண்ணலாக்கு ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருடைய நம்பரும் ஒன்று தான். என்னடா ஃபுல் கதையை சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து படத்தில் வர ஒரு 10-15 மினிட்ஸ், ஸ்டார்டிங்கில் வர 10-15 மினிட்ஸ் கதை தான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் அந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஜாலியாக ஃபன்னாக போகும். அண்ட் இன்டர்வெல்ல வந்து ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. இன்டர்வெல் அண்ட் ப்ரீ இன்டர்வல் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயும் ஃபன் இருக்கும். ஆனால் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நிறைய எமோஷனலாக நிறைய போயிட்டு இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸுமே ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பாங்க. படத்தில் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் அண்ட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா பாட்டி, இதெல்லாம் வந்து இவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு சாங்ஸ் பர்சனலாக பெருசாக பிடிக்கல. இந்த ஃபிலிம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் படத்தில் எந்த லாஜிக்குமே பார்க்காம இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு தெலுங்கு படம், தமிழில் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட கான்செப்ட் பற்றி நான் எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதே கான்செப்டில் நான் ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அண்ட் அந்த படமும் இந்த படமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஆப்வியஸ்லி அது ரொம்ப சீரியஸான ஃபிலிம், இது கொஞ்சம் லைட் ஹார்ட்டடான ஃபிலிம். உங்களுக்கு அந்த படத்துடைய வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ பார்த்ததுக்கு. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சினிமா ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த சேனல்லையும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பாய்.